ஸோ ஹாய், இந்த வீக் வந்து நம்ம பார்க்க போகிறது வட்ட கோணம். ஓகேங்களா? ஸோ வட்டம் வந்துட்டு போன வீக் கம்ப்ளீட்டாக பார்த்தோம். இந்த வீக்கில் ஒரு வீடியோ அனுப்பியிருப்பேன். ஸோ இது இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு வட்ட கோணம். ஓகேங்களா? வட்டத்தோட சுற்றளவு பரப்பளவு பார்த்துட்டோம். அடுத்தது வந்துட்டு அந்த வட்டத்தை கால் வட்டம், அரை வட்டம், இல்லை கால் வட்டத்துக்கு கம்மியாக குட்டி குட்டி பகுதிகளை பிரிக்கிறப்போ அதோட கோணம் என்ன, அதோட மைய கோணம் என்ன, வில்லின் நீளம், இந்த கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். இதுவும் இப்போ நான் சொல்றது எல்லாமே ஃப்ரண்ட் பேஜ்ல எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரண்ட் பேஜ்ல எழுதிட்டு இதோட நமக்கு வட்டம் முடியுது. ஸோ அதனால இது மட்டும் ஃப்ரண்ட் பேஜ்ல எழுதி சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது வந்து நம்ம 3D பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ வட்ட கோணம், வட்டம் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வட்ட கோணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு வட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வட்டம் அப்படின்னா இதுதான் வந்துட்டு வட்டத்தின் மையப்பகுதி. ஓகேங்களா? இப்ப இந்த வட்டம் எப்படி இருக்கு? 360 டிகிரியும் சுத்தி இருக்கா? 360 டிகிரினா என்ன? ஒரு சுத்தி வந்தா அதுதான் 360 டிகிரி சொல்லுவோம்ல, 360 டிகிரியில பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 360 டிகிரினா என்ன அர்த்தம்? இது ஃபுல்லா வந்துட்டு 360 டிகிரி. அதாவது இங்கேயும் பார்க்கும், இங்கேயும் பார்க்கும், இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபுல் ரவுண்டு தான், ஒரு ஃபுல் சுத்து தான் 360 டிகிரி. ஓகேங்களா? அப்போ இது பாதியா பிரிச்சா எவ்வளோ? ஃபுல் ரவுண்டு 360 டிகிரி அப்படின்னா பாதியா பிரிச்சா என்ன வரும்? 180 டிகிரி. ஓகேங்களா? ஃபுல் ரவுண்டு 360 டிகிரி அப்படின்னா பாதியா பிரிச்சோம் அப்படின்னா இந்த லென்த் வந்து 180 டிகிரி. ஓகேங்களா? இப்போ காவாசியா பிரிக்கிறது, கால் வட்டமா பிரிக்கிறோம். ஓகேங்களா? கால் வட்டமா பிரிக்கிறப்ப என்ன அர்த்தம்? ஃபுல் ரவுண்டு 360 டிகிரி, பாதியா பிரிச்சா 180 டிகிரி. அந்த பாதியில திருப்பி ஒரு பாதி தான் கால். அப்போ வட்டத்துல 4ல் 1 ஒரு பங்கு. அதாவது இப்போ வட்டத்தை 4 கால் வட்டமா நம்ம பிரிக்கலாம் தானே. ஸோ அப்போ 4ல் 1, அப்போ 4ஆல டிவைட் பண்ணணும். 4ஆல டிவைட் பண்ணா இதோட ஆங்கிள் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? எவ்வளவு வரும்? 90 டிகிரி. ஓகேங்களா? இதுதான் இந்த வட்டத்தின் கோணம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நார்மலா வட்டத்தின் மைய கோணம் அப்படின்னு கேட்டா 360 டிகிரி. அரை வட்டத்தின் மைய கோணம் எவ்வளோ? 180 டிகிரி. கால் வட்டத்தின் மைய கோணம் 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இந்த 360ங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இது ஈஸியா போட்டுடலாம். அடுத்தது பாருங்க, ஒரு வட்டம் வந்துட்டு டிவைடட் பை n போட்டிருக்கல, இதுதான் நான் சொன்னது. ஓகேங்களா? n அப்படின்னா என்னன்னா 360 டிகிரி டிவைடட் பை n அப்படின்னு போட்டிருக்கா. n அப்படின்னா என்னன்னா வட்டத்தை எத்தனை சம அளவுங்கிறதா இந்த இடத்துல முக்கியம். ஓகேங்களா? ஒண்ணு சின்னதா ஒண்ணு பெருசா கட் பண்றது கிடையாது. சம அளவா, எத்தனை சம அளவா பிரிக்கிறோமோ அந்த நம்பர் தான் n. ஓகேங்களா? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, வட்டத்தை பாதியா பிரிக்கிறோம் அப்படின்னா இப்ப என்ன பண்ணிருக்கோம்? வட்டத்தை 2 சம அளவா பிரிச்சிருக்கோம். அப்ப n என்னது? 2. இப்படி பிரிச்சோம்னா என்ன? வட்டத்தை 4 சம அளவா பிரிச்சிருக்கோம். அப்ப இந்த இடத்துல n என்னது? 4. ஒருவேளை வட்டத்தை வந்துட்டு 6 சம அளவா இல்ல 8 சம அளவா பிரிக்கிறோம் அப்படின்னா n வேல்யூ என்னது? 8. சரி, இப்ப இதுல ஒரு பகுதியோட ஆங்கிள் கேக்குறாங்க அப்படின்னா டிவைடட் பை 8ன்னு போடணும். ஏன்னா அது வட்டத்தை 8ஆ பிரிச்சதுல ஒரு பகுதியை கேட்கறாங்க. ஓகேங்களா? அப்ப என்னங்கிறது என்னது? வட்டத்தை எத்தனையா பிரிக்கிறோமோ அதால 360 டிகிரி டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்தந்த பகுதியோட கோணம் கிடைக்கும். நார்மலா வட்டத்தின் மைய கோணம் 360 டிகிரி. அதை 2ஆ பிரிச்சோம் அப்படின்னா 2ஆல டிவைட் பண்ணி அரை வட்டத்தின் மைய கோணம் 180 டிகிரி. 6ஆ பிரிச்சா 6ஆல டிவைட் பண்ணணும். 8ஆ பிரிச்சா 8ஆல டிவைட் பண்ணணும். அதுதான் n வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அதான் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க. அரை வட்டம்ங்கிறப்ப வட்டத்தை 2ஆ பிரிப்போம். ஸோ டிவைடட் பை 2. அப்ப அரை வட்டம்க்கு என்ன? 180. கா வட்டம்னா 4ஆல பிரிப்போம். டிவைடட் பை 4, 90 டிகிரி. அடுத்தது வில்லின் நீளம். ஓகேங்களா? வில் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப ஒரு வட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல இந்த பீஸை மட்டும் நம்ம பிரிக்கிறோம். இப்படி இருக்குது. அதுல இந்த பீஸை மட்டும் நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா இதுல வில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப இந்த பீஸை தனியா வரைஞ்சிடலாமா? வட்டத்துல இருந்து இதை கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப வில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் வில். இது இருக்குல்ல, இந்த கோடு, அதாவது வட்டத்தின் சுற்றளவுல அந்த சுற்றளவின் ஒரு பகுதி, இந்த சுத்த
லென்த்தா இருக்கிற ஒரு ரவுண்டு தான் சுற்றளவு. அதுல ஒரு பகுதி தான் என்னது வில். ஓகேங்களா, இப்ப இந்த கோடு என்னது நமக்கே தெரியும்ல, வட்டத்தின் மையத்தில் இருந்து அதோட பார்டர் தொடர புள்ளி தான் என்னது, தொடர அளவு தான் என்னது ஆர். இதுவும் ஆர் தான், இப்படி போட்டா இதுவும் ஆர் தான், இதுவும் ஆர் தான், இப்படி மொத்தமா போட்டா டி. ஓகேங்களா, அப்ப இந்த கோடு என்னது, இது ஆர், இதுவும் ஆர். ஓகேங்களா, இது வரைக்கும் புரிஞ்சுதா? இந்த பார்ட் புரிஞ்சுதுல. சோ வட்டத்திலிருந்து ஒரு குட்டி பார்ட்டை வெட்டி எடுக்கிறோம். அதுல இந்த பகுதி எல், இது வந்துட்டு மையத்திலிருந்து அப்படிங்கிறப்ப இது ஆறு, இதுவும் ஆறு. புரிஞ்சுதுங்களா? சோ இந்த இமேஜ் புரிஞ்சுச்சுன்னா மற்றது எல்லாமே ஈஸி. ஓகேங்களா, இப்ப வில்லின் நீளம் வட்ட கோணத்தின் பரப்பு ரெண்டும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வில்லின் நீளம் பார்த்துடலாம். இப்ப வட்டத்தை இப்படி பிரிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், வில்லின் நீளம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சோ வில்லின் நீளம் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, ஹாஃப் 2/r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரை வட்டம். இப்ப வட்டத்தை வந்துட்டு ஒரு பகுதின்னு நான் சொன்னேன், இப்ப வட்டத்தை அரையா பிரிக்கிறாங்க. இதே தான் நான் சொன்ன கான்செப்டே தான், அதை அரைவாசியா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, அரை வட்டத்தின் வில்லின் நீளம் இப்ப அரைவாசியா பிரிச்சுட்டாங்க. அப்ப எப்படி இருக்கும் இமேஜ்? என்னது எல். ஓகேங்களா, சோ இதுதான் வந்துட்டு வில்லின் நீளம். இப்போ எல் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அரை வட்டத்தின் வில்லின் நீளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்துட்டு வில்லின் நீளம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப நம்மளோட ஃபார்முலா என்ன, வட்டத்தின் சுற்றளவோட ஃபார்முலா என்னது, இந்த ஃபுல் சுத்துக்குமே வந்துட்டு 2/r அப்படின்னு போட்டோம்னா நம்ம வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, அப்போ ஃபுல் அவுட்லைனோட ஃபார்முலா என்னது 2/r. அப்போ பாதியா பிரிச்சா எவ்வளவு வரும், இப்ப முழு பகுதியோட சுற்றளவு 2/r. இப்ப இதை பாதியா பிரிச்சா 2/r டிவைடட் பை 2. ஓகேங்களா, சோ முழு சுற்றளவை பாதியா பிரிக்கிறோம், அதான் போட்டிருக்காங்க. அரை வட்டத்தின் வில்லின் நீளம் பாதியா பிரிக்கணும், 2/r டிவைடட் பை 2. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா புரிஞ்சுதா என்னன்னு? வட்டத்தின் சுற்றளவு 2/r, அரை வட்டம் அப்படிங்கிறப்ப அரை வட்டத்துல வில்லின் நீளம்ங்கிறது அந்த சுற்றளவோட பகுதி தான் வில்லின் நீளம். சோ அப்ப என்ன பண்ணணும், வட்டத்தின் சுற்றளவை ரெண்டா பிரிச்சா அரை வட்டத்தின் வில்லின் நீளம் கிடைச்சிடும். ஓகேங்களா, அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 180 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி 2/r அப்படின்னு போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, வட்டத்தின் முழு மைய கோணம் எவ்வளவு, மைய கோணம் வச்சு கேட்கறாங்கன்னா, இன்கேஸ் நம்ம கொஸ்டின்ல மைய கோணம் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். 180 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரினா என்ன அர்த்தம், வட்டத்தின் முழு மைய கோணம் 360 டிகிரி. அதுல நமக்கு தேவை என்ன, 180 டிகிரியோட சுற்றளவு தான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா பாதி வட்டத்தோட சுற்றளவு தான் அரை வட்டத்தின் வில்லின் நீளம். அப்போ இன்டூ 2/r போட்டோம்னா அரை வட்டத்தின் வில்லின் நீளம் கிடைச்சிடும். ஓகேங்களா, இதேதான் பரப்புக்கும். முழு பரப்பு வந்துட்டு பை ஆர் ஸ்கொயர். வட்டத்தின் பரப்பு ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர். அரை வட்டத்தின் பரப்பு ஃபார்முலா அரை பை ஆர் ஸ்கொயர். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேங்களா, இப்போ கோணத்துல எழுதணும் 180 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி. ஏன்னா அரை வட்டத்தோட கோணம் என்ன, 180 டிகிரி. அப்போ முழு கோணத்துல 180 டிகிரி இருக்கிற வட்டத்தோட பரப்பு மட்டும் நம்மளுக்கு வேணும். ஓகேங்களா, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி பாத்தீங்கன்னாலும் சாரி, இப்போ நீங்க இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கனாலும் 1/2 தான் வரும். ஓகேங்களா, இங்க இருக்கு 1/2 தான் இங்கேயும் வரும். ஸோ கோணமா போட்டாலும் நமக்கு ஒரே வேல்யூ தான் வரும், அரைன்னு போட்டாலும் ஒரே வேல்யூ தான் வரும். ஓகேங்களா, ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. அங்கே 180ங்கிறது அரை வட்டம்னால கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ வட்ட கோணம்னா என்னன்னா, வட்டத்தை மூணா பிரிக்கிறது. வட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, இதை மூணா பிரிக்கிறது. ஓகேங்களா, இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, இதுல ஒரு பகுதி, இது ஒரு பகுதி. ஓகேங்களா, வட்டத்தை மூணா பிரிக்கிறது. இப்படி மூணா பிரிச்சோம்னா அதுக்கு பேர் வட்ட கோணம். ஓகேங்களா, வட்டத்தை ரெண்டா பிரிச்சா அரை வட்டம், மூணா பிரிச்சா என்னது, வட்ட கோணம். ஓகேங்களா, அப்ப வட்ட கோணத்தின் வில்லின் நீளம் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், வட்டத்தை எத்தனையா பிரிச்சிருக்கோம், மூணா பிரிச்சிருக்கோம். அப்போ 1/3 2/r. ஓகேங்களா, அதேதான் பரப்பு. வட்ட கோணத்தின் பரப்பு என்ன பண்ணணும், வட்டத்தை மூணா பிரிச்சிருக்கோம். ஸோ 1/3 r ஸ்கொயர். ஓகேங்களா, இந்த 120 டிகிரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வட்டத்தை எத்தனையா பிரிச்சிருக்கோம், மூணா பிரிச்சிருக்கோம். அப்ப அதோட ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும், 360 டிகிரி டிவைடட் பை 3ன்னு போடணும். 1 3 3 2 3 6
0. ஓகேங்களா? அப்ப 120 டிகிரி வந்துருச்சா? ஸோ 320 3ஆல டிவைட் பண்றது தான் வந்துட்டு வட்டக்கோணத்தின் மைய கோணம். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? 1/3 போடணும் வட்டக்கோணம் அப்படின்னா. ஏன்னா வட்டக்கோணம்ங்கிறது ஒரு வட்டத்துல 3இல் ஒரு பகுதி. ஆங்கிள் போடணும்னா முழு வட்டத்தோட மைய கோணம் 360 டிகிரி, அதுல 3இல் ஒரு பகுதினா 120 டிகிரி. ஓகேங்களா? மற்றபடி சுற்றளவு ஃபார்முலா பரப்பளவு ஃபார்முலா இன்டூ போட்டு அப்படியே போட்டுற வேண்டியதுதான். அடுத்தது கால் வட்டம். அதேதான், அங்க அரை வட்டம்னா 1/2 போடுவோம். இங்க கால் வட்டம்னா என்ன போடுவோம்? 1/4. ஓகேங்களா? இது 4 நோட் பண்ணிக்கோங்க. 1/4 2/r. கால் வட்டம்னா என்ன? 4ஆ பிரிக்கிறதா கால் வட்டம். ஸோ 1/4 2/r. கால் வட்டத்துக்கு நான் அப்பவே சொன்ன டிகிரி எவ்வளவு வரும்? 90 டிகிரி வரும். ஸோ 90 டிகிரி பை 360 டிகிரி இன்டூ 2/r. பரப்புக்கு அதே தான், 1/4/r². 90 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்டூ r². ஓகேங்களா? இது புரிஞ்சுங்களா? ஸோ இதெல்லாம் மனப்பாடமே பண்ண தேவையில்லை. ஒரு என்னவா இருந்தாலும் சரி, எத்தனையா பிரிக்கிறோமோ அதை வந்துட்டு இன்டூ டிவைட் பண்ணணும். அவ்வளவுதான். வட்டத்தை 4ஆ பிரிச்சா வில்லின் நீளம் கேட்கறாங்க அப்படின்னா 2/r 4ஆல டிவைட் பண்ணணும். பரப்பளவு கேட்டா r² 4ஆல டிவைட் பண்ணணும். வட்டத்தை 6ஆ பிரிச்சா r² 6ஆல டிவைட் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நார்மலா வில்லின் நீளம். ஓகேங்களா? இப்ப இனியொன்னு என்ன அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, வட்டத்தை வந்துட்டு எப்படி பிரிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 2/r கூட அதை டிவைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஒருவேளை மைய கோணம் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, எத்தனையா பிரிச்சிருக்காங்கன்னு தெரியல. இப்ப வட்டத்தை வந்துட்டு 6ஆ பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா ஓகே, 1/6 2/r நம்ம போட்டுடலாம். இப்ப வட்டத்தை எத்தனையா பிரிச்சிருக்காங்கன்னு தெரியல, ஆனா அந்த பகுதியோட கோணம் மட்டும் கொடுத்துருக்காங்க. நான் 30 டிகிரின்னு கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு எவ்வளவு வேணா கொடுத்துருக்காங்க அப்படின்னா 360 டிகிரியில மேல வந்துட்டு அந்த கோணத்தை எழுதுனீங்கனாலே உங்களுக்கு வில்லின் நீளம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ மைய கோணம் மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன? வில்லின் நீளத்துக்கு தீட்டா டிவைடட் பை 360. தீட்டாங்கிறது அந்த வட்ட கோணத்தோட கோணம் டிவைடட் பை முழு வட்டத்தின் கோணம் இன்டூ 2/r. பரப்புனா அதே தான், தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்டூ r². ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் முழு வட்டத்துக்கு நம்ம பரப்பு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு குட்டி குட்டி பகுதியா பிரிச்சா எப்படி பாக்குறது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இப்போ இந்த கோணம் கொடுக்காம வட்டத்தை 6ஆ பிரிச்சிருக்காங்க, அதோட பரப்பு என்ன அப்படின்னு கேட்டா என்ன பண்ணணும்? அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம வந்துட்டு வில்லின் நீளம் L = 1/n 2/r அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது அப்பவே முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதே தான். என்ன சொன்னேன்? கால் வட்டமா இருந்தா 1/4, அரை வட்டமா இருந்தா 1/2. ஸோ எத்தனையா பிரிச்சிருக்காங்கிற n வேல்யூ கிடைச்சதுன்னா 1/n × 2/r. பரப்புன்னு கேட்டா 1/n × r². கோணம் கொடுத்தாங்கன்னா அந்த கோணம் டிவைடட் பை 360 × 2/r/r². ஓகேங்களா? ஸோ கோணம் கொடுத்தா எப்படி போடணும், n வேல்யூ கொடுத்தா எப்படி போடணும் அப்படின்னு பாத்துக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்முலாஸை. ரொம்ப கசகசன்னு இருக்க மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா இத்தனை ஃபார்முலா நீங்க நோட் பண்ண தேவையில்லை. என்ன வேல்யூவோ சிம்பிளா அந்த முன்னாடி கால் வட்டம் அரை வட்டம்லாம் கொடுத்தேன்ல, அதெல்லாம் தேவையே கிடையாது. இதை நோட் பண்ணிக்கோங்க. வட்டத்தை n சமபாகங்களாக பிரித்தால் அதன் வில்லின் நீளம் 1/n × 2/r. பரப்பு வட்டத்தை n சமபாகங்களாக பிரித்தால் அதன் பரப்பு 1/n × r². வட்ட கோணத்தின் மைய கோணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைய கோணத்தை போட்டு 2/r போடணும் வில்லின் நீளத்துக்கு. பரப்புக்கு மைய கோணத்தை போட்டு r² போடணும். முன்னாடி கால் வட்டம் அரை வட்டம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னது. ஓகேங்களா? இதுல வட்ட கோணம் 1/3ங்கிறது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, பரப்பு A = தீட்டா டிவைடட் பை 360 × r². இது நான் ஆல்ரெடி சொன்னது தானே, பரப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இதுல இருந்து என்ன ஒரு ஃபார்முலா கொண்டு வந்திருக்காங்கன்னா தீட்டா டிவைடட் பை 360 டிகிரி × r². இது வந்துட்டு 1/2 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல உள்ள, ஓகேங்களா, உள்ள 2 ஆட் பண்ணிட்டு வெளியே 2 உள்ள 2ஆல பெருக்கிட்டு வெளியே 2ஆல டிவைட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை உள்ள 2ஆல பெருக்கிட்டு வெளியே 2ஆல டிவைட் பண்ணிருக்காங்க. இப்ப இங்கேயும் 2 வந்துருச்சு, இங்கேயும் 2 வந்துருச்சு. புரிஞ்சுங்களா? இங்க இருக்கு, இங்கேயும் 2 போட்டு வெளியும் 2 போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த r² இருக்குல்ல, அதுல ஒரு ஆரை உள்ள வச்சுட்டு ஒரு ஆரை வெளியே வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், சிம்பிள். புரிஞ்சுதுங்களா? இப்போ 1/2 அப்படியே போட்டுக்கோங்க, ஆரை விட்டுருங்க. தீட்டா டிவைடட் பை 360 டிகிரி × r அப்படிங்கிறது எதோட ஃபார்முலா?
2/r கூட தீட்டாவை மல்டிபிள் பண்ணாலே அது என்னது வில்லின் நீளம். வில்லின் நீளம் என்ன L. ஓகேங்களா, இது வந்துட்டு L வேல்யூ. அப்போ 1/2 LR. ஓகேங்களா, ஸோ 1/2 LR ஈக்குவல் டு பரப்பு எது வட்ட கோணத்தின் பரப்பு. ஸோ இப்போ இது எப்படி மல்டிபிள் பண்ணலாம் LR டிவைடட் பை 2ன்னு எழுதலாமா. ஸோ LR டிவைடட் பை 2 அப்படின்னு பரப்பு கேட்குறாங்க, வில்லின் நீளம் இருக்கு அப்படிங்கிறப்ப நமக்கு தீட்டாவும் இல்லை, அந்த வட்டத்தை எவ்வளவா பிரிச்சிருக்காங்கிற n வேல்யூ இல்லை அப்படிங்கிறப்போ வில்லின் நீளம் மட்டும் இருக்கு அப்படின்னா வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதுதான். ஸோ இது எப்படி வந்துச்சுங்கிற டெரிவேஷன் தான் இது. ஸோ LR டிவைடட் பை 2 அப்படிங்கிறது வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான இனி ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த LR டிவைடட் பை 2 மறக்குது அப்படின்னா இது எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உள்ளேயும் 2ஆல மல்டிபிள் பண்ணி வெளியே 2ஆல டிவைட் பண்ணியிருக்காங்க, 6 தனியாக எடுத்துட்டாங்க. அப்போ L வேல்யூ அப்படியே கிடைக்குது, L போட்டுட்டு 1/2 R. ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு வட்ட கோணத்தின் பரப்பு ஃபார்முலா. ஓகே, இப்போ என்ன பார்த்தோம் நம்ம இது வரைக்கும் ரெண்டே ஃபார்முலா தான், வட்ட கோணத்தின் பரப்பு வில்லின் நீளம் பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ வட்ட கோணத்தின் சுற்றளவு. அப்போ பரப்புக்கும் சுற்றளவுக்கும் என்ன சம்பந்தம்? இதை விட்டுருங்க, இல்ல இப்படி ஒரு வட்ட கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேண்டாம். வட்ட கோணம் எப்படி இருக்கும்? ஒரு வட்டத்துல ஒரு பகுதி தான் வட்ட கோணம். அப்ப வட்ட கோணம் எப்படி இருக்கும்? இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க வட்ட கோணம். இப்போ வட்ட கோணத்தோட சுற்றளவு வில்லின் நீளத்துக்கும் சுற்றளவுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? இந்த பகுதி மட்டும் கேட்டாங்க அப்படின்னா அது வில்லின் நீளம். ஓகேங்களா, இந்த முழு பகுதியும் கேட்டா அதுதான் என்னது சுற்றளவு. இதையும் நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன். என்ன பண்ணணும், சுற்றளவு அப்படின்னா அவுட்லைன் ஃபுல்லாமே நம்ம போடணும். அப்ப நான் என்ன சொன்னேன், இந்த பகுதி என்னது அப்போ ஆறுன்னு சொன்னா, ஏன் ஆறு? ஏன்னா இது மையம் அப்படின்னு வச்சா இதுவும் ஆறுதா, இதுவும் ஆறுதா, இங்க ஒரு கோடு போட்டா இதுவும் ஆறுதா. மையத்திலிருந்து வட்டத்தின் வெளிக்கோட்டை தொடும் கோடு தான் என்னது ஆர். ஸோ எல்லாமே ஆர் தான். அப்போ வட்டத்தின் சுற்றளவுனா என்ன வரும்? R+R+L. ஏன்னா முழு சுற்றளவு, அதாவது முழு அவுட்லைனையும் சேர்த்துனாதானே சுற்றளவு. ஸோ அப்போ R+R+L. ஓகேங்களா, அப்போ P ஈக்குவல் டு என்னது L+R+R என்ன 2R. ஸோ வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன L+2R. ஓகேங்களா, இது ஒரே ஃபார்முலா தான். ஸோ வட்டத்தின் சுற்றளவுக்கு ஒரே ஃபார்முலா தான். பரப்பளவுக்கு 3 ஃபார்முலா. A ஈக்குவல் டு LR டிவைடட் பை 2ன்னு ஒரு ஃபார்முலா வில்லின் நீளம் கொடுத்தா. மைய கோணம் கொடுத்தா θ டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்டூ πr ஸ்கொயர்டு. n சமபாகங்களாக பிரிச்சிருக்குன்னு n வேல்யூ கொடுத்தா 1/n இன்டூ πr ஸ்கொயர்டு. ஓகேங்களா, வில்லின் நீளத்துக்கு 2 ஃபார்முலா. என்னென்ன வரும்? ஃபர்ஸ்ட் θ டிகிரி கொடுத்தா θ டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்டூ 2/r. ஏன்னா வில்லின் நீளம் ஒரு சுற்றளவில் பாதி தானே, அதனால 2/r. அடுத்தது n வேல்யூ கொடுத்தா 1/n இன்டூ 2/r. ஓகேங்களா, புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஃபார்முலா கிளியரா இருந்தீங்கன்னா சம் ஈஸியா போட்டுடலாம். அடுத்தது புக்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வட்டத்தின் பரப்பளவு. ஓகேங்களா, வட்டத்தின் பரப்பளவு நம்மளுக்கு πr ஸ்கொயர் அப்படின்னு தெரியும். இந்த πr ஸ்கொயர் எப்படி வந்துச்சு அப்படிங்கறதுக்கான ஒரு டெரிவேஷன் புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா வட்டத்தரை இன்டூ விட்டத்தரையா. ஓகேங்களா, ஸோ இது என்னன்னு சொல்ற, வட்டத்து அரை அப்படின்னா என்ன அர்த்தம்? வட்டத்தின் பாதி பகுதி. வட்டத்தரைனா என்ன அர்த்தம்? இந்த பகுதி மட்டும். இது முழு வட்டம், இதுல வட்டத்தின் அரை பகுதி மட்டும். அப்ப என்ன அர்த்தம்? இது முழு 2/r, அரை வட்டத்தின் 2/r என்ன வரும்? டிவைடட் பை 2. ஓகேங்களா, அப்போ டிவைடட் பை 2 இன்டூ 2/r பிளஸ் விட்டத்தின் அரை. விட்டம்னா என்ன? இதுதான் விட்டம். ஓகேங்களா, D. இதுல பாதி என்னது R. அப்ப விட்டத்தின் அரைங்கிறது என்னது R. ஓகேங்களா, அப்போ வட்டத்தின் அரைனா வட்டத்தின் சுற்றளவில் அரை. அப்போ 2/r இன்டூ 1/2 இன்டூ 2/r இன்டூ விட்டத்தின் அரை என்ன R. ஓகேங்களா, இதை கேன்சல் பண்ணா 2 கேன்சல் ஆயிரும், πr இன்டூ R. அதுதான் πr ஸ்கொயர். இது எப்படி வந்திருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னா வட்டத்தின் அரை பகுதி பிளஸ் விட்டத்தின் அரை பகுதி, அதுதான் வந்து வட்டத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேபி
நம்மளுக்கு சில டைம் மேக்ஸே ஸ்டேட்மெண்ட்டா கேட்பாங்க, அந்த டைம் யூஸ் ஆகும், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வட்டத்தின் அரைப்பகுதினா வட்டத்தின் சுற்றளவில் அரைப்பகுதி இன்ட்டு விட்டத்தின் அரைனா ஆர். ஓகேங்களா? அதை மல்டிபிள் பண்ணாதான் நம்மளுக்கு பரப்பு வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சுற்றளவு. ஓகேங்களா? இப்ப நம்ம வட்டத்தின் சுற்றளவு பார்த்துட்டோம். வட்டத்தின் சுற்றளவு என்னது? பை ஆர், 2 பை ஆர். ஓகேங்களா? இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரை வட்டத்தின் சுற்றளவு. ஓகேங்களா? அரை வட்டத்தின் சுற்றளவுனா என்ன? இதுதான் அரை வட்டம். ஓகேங்களா? 2 பை ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வட்டத்தின் சுற்றளவு L+2R பார்த்தோம். ஓகேங்களா? வட்டத்தில் சாரி வட்ட கோணத்தின் சுற்றளவு. வட்ட கோணத்தின் சுற்றளவு என்ன? L+2R. ஓகேங்களா? இப்போ அரை வட்ட கோணத்தின் சுற்றளவு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா L+2R அப்படிங்கிறது ஒரு முழு வட்ட கோணம். அதுல ஆர் ஆர் எல் இது மூணும் சேர்ந்துச்சுன்னா வட்ட கோணத்தின் சுற்றளவு. அது அப்படியே எழுதியாச்சு. இப்போ பை ஆர் பிளஸ் 2R. ஓகேங்களா? எல்லுங்கிறது என்னது? இந்த பகுதி தான் எல். ஓகேங்களா? சோ வட்ட கோணத்துல எது எல்? இதுதானே எல். ஓகேங்களா? இப்ப அரை வட்டத்துல எது எல்? அரை வட்டத்துல வில்லின் நீளம் வட்டத்தின் சுற்றளவு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா L+2R. எல்லுக்கு வந்துட்டு வில்லின் நீளம். ஓகேங்களா? எல்னா என்ன? அரை வட்டத்துல வில்லின் நீளம்ங்கிறது என்ன? இதுதான் எல். அப்ப இங்க ஒரு எல் இருக்கு. ஓகேங்களா? இந்த முழு வட்டத்தோட சுற்றளவு என்ன? 2 பை ஆர். இப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அரை வட்டத்தின் வில்லின் நீளம்னா எல்லாம் ஒரு 1/2. ஏன்னா இந்த 2 பை ஆரை ரெண்டா பிரிச்சோம்னா தான் நமக்கு அரை வட்டத்தின் வில்லின் நீளம் கிடைக்கும். அப்ப அரை வட்டத்தின் வில்லின் நீளம் எவ்வளோ? பை ஆர் பிளஸ் இப்போ ஒரு அரை வட்டம் இருக்கு. ஓகேங்களா? இது ஆர், இது ஆர், இது எல். இதெல்லாம் சேர்ந்ததுதான் என்னது? அரை வட்டத்தின் சுற்றளவு. அப்ப L+2R அதுதான் வந்துட்டு அரை வட்டத்தின் சுற்றளவு. இந்த எல் வேல்யூ இருக்கு இல்லையா? இந்த எல் வேல்யூ என்ன அப்படின்னா அரை வட்டத்துல முழு வட்டத்தின் சுற்றளவு 2 பை ஆர். இதுல இந்த அரை வட்டம் இந்த பகுதி மட்டும் நம்மளுக்கு வேணும், இந்த பாதி மட்டும் வேணும்னா இது என்ன பண்ணணும்? 2ஆல வகுக்கணும். வகுத்தா நம்மளுக்கு பை ஆர் கிடைக்கும். இப்ப இந்த எல்லோட வேல்யூ என்னது? பை ஆர். ஸோ அரை வட்டத்துல எல்லோட வேல்யூ என்னது? பை ஆர். ஓகேங்களா? அது போக இங்க ஒரு ஆர் இங்க ஒரு ஆர் இருக்கா? அது என்னது? 2R. ஓகேங்களா? ஸோ அப்போ 2R. புரிஞ்சுதுங்களா? இங்க போட்டிருக்கோம் பாருங்க, முழு வட்டத்தின் சுற்றளவு 2 பை ஆர். அதுல மேல ஒரு பை ஆர் வரும், கீழே ஒரு பை ஆர் வரும். அப்போ அரை வட்டத்தின் எல் பகுதி என்னது? பை ஆர். ஓகேங்களா? அடுத்தது அரை வட்டத்துல விட்டம் இருக்கு, அது ரெண்டா பிரிச்சோம்னா 2R அப்படின்னு நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? இப்ப இதுல ரெண்டுலயுமே காமனா ஆர் இருக்கு. ஆரை வெளியே எடுத்துட்டு பை பிளஸ் 2. ஓகேங்களா? அப்போ அரை வட்டத்தின் சுற்றளவு ஆர் இன்டூ பை பிளஸ் 2. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி வந்திருக்குங்கிறதுக்கான டெரிவேஷன் தான் இது. அரை வட்டத்தை போட்டுட்டு அதுல இருக்கிற பார்டரை கூட்டினா முடிஞ்சு. L+2R எழுதலாம். அந்த எல்லுங்கிறது இங்க பை ஆர் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? அந்த பை ஆர்ங்கிறது எப்படி வந்துச்சுன்னு இந்த இமேஜ்ல போட்டிருப்பேன். ஸோ ஆர் ஆர் இன்டூ பை பிளஸ் 2 அப்படிங்கறது என்னது? அரை வட்டத்தின் சுற்றளவு. ஓகேங்களா? வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னா என்ன போட்டிருக்காங்க? L+2R. ஓகேங்களா? L+2R ஈக்குவல் டு பை ஆர் பிளஸ் 2. பை ஆர் டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு கால் வட்டத்தின் சுற்றளவு. சாரி, இது கால் வட்டத்தின் சுற்றளவு. கால் வட்டத்தின் சுற்றளவுனா என்ன அர்த்தம்? இது பை ஆர், இதுவும் பை ஆர். இப்ப இந்த பை ஆர் திருப்பியும் பாதியா பிரிக்கிறோம் அப்படின்னா அதுதானே கால் வட்டம். அப்ப பை ஆர் டிவைடட் பை 2 தானே கால் வட்டம். புரிஞ்சுங்களா? இந்த பாதி வந்துட்டு பை ஆர், அதுலயும் நம்மளுக்கு பாதி தான் வேணுங்கிறப்ப டிவைடட் பை 2 போட்டோம்னா தானே நம்மளுக்கு கால் பகுதி கிடைக்கும். ஸோ அப்ப பை ஆர் டிவைடட் பை 2, அரையும் பாதியா பிரிச்சாதான் கால். ஸோ பை ஆர் டிவைடட் பை 2 பிளஸ் 2 ஈக்குவல் டு பிளஸ் 2R. ஓகேங்களா? ஸோ இதுலயும் காமனா ஆரை வெளியே எடுத்தா என்ன வரும்? பை பை 2 பிளஸ் 2 இன்டூ ஆர். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? ஸோ அரை வட்டத்தின் சுற்றளவு ஆர் இன்டூ பை பிளஸ் 2. கால் வட்டத்தின் சுற்றளவு பை ஆர் சாரி பை பை 2 பிளஸ் 2 இன்டூ ஆர். ஓகேங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த ஃபார்முலா மறந்தாலும் நம்ம இமேஜ் வச்சு போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ மொத்தமா
வட்டக்கோண பகுதியோட சுற்றளவு, பரப்பு, வில்லின் நீளம். இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் பேசிக் பார்ட் 1 வீடியோ. இது இன்னொரு வாட்டி கூட பாருங்க, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இதில் எந்தெந்த ஃபார்முலா நான் சொன்னனோ அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சம்ஸ் பார்க்கலாம்.